ஆற்காடு பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நடைபெறும் பரப்புரை கூட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. நகர செயலாளர் ஏ.வி. சரவணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மகளிர் இலவச பேருந்து பயணம், விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000, புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்களின் சாதனைகள் விளக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் எம்.வி. பாண்டுரங்கன், கலைச்சந்தர், அசோக், ரமேஷ், ஜனார்த்தனன், கே.பி.ஜே. தாமோதரன், சேதுபதி, பி.கே. பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் கார்த்திக். இன்று எல்லாருமே சொல்றாங்க, எதற்காக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான போராட்டம். இப்போ விஜய் கூட ஒரு பேச்சு பேசினாரு, வேலூர்ல தான் பேசினாரு. கேட்டாரு, அது என்ன நீங்க என்ன டெல்லியில போய் எலெக்ஷன் நிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிதல் கூட இல்லாத கருத்து என்ன அப்படின்னா, இந்த வாட்டி பிஜேபி இங்க அதிமுக ஆட்சி வந்தாலும் கூடாது அப்படின்றதுக்காக தான் 1967 இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி அந்த அளவுக்கு ஒரு தெம்பான, ஒரு தைரியமான ஒரு கட்டளை அவர்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு போக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தலில் அவர்கள் உள்ளே நுழைந்தால் ஒண்ணு இல்லை. நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரிசா அப்படின்ற ஒரு மாநிலம்,